சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். ஒரு வறுமையான ஃபேமிலியில் பையனாக பிறந்துட்டா, அதுவும் கூட அக்கா தங்கச்சிகள்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பையனுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இல்லையா? நீ எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சு தாண்டா ஆகணும், வேறு வழியே இல்லை. இந்த கம்ஃபர்ட்டான இடத்த விட்டுட்டு, ஊரை விட்டுட்டு, நாட்டை விட்டுட்டு நீ வேறு இடத்துல இருக்கணும். வேறு நாட்டிலையோ அல்லது வேறு ஊர்லேயோ நீ வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்படி வேறு நாட்டில் வேறு ஊரில் ஒருத்தர் அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வரும்போது என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுவார் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கிராமத்தில் ஒரு ஃபேமிலி இருக்குது, வறுமையில் இருக்காங்க. அப்பாவோட சம்பாத்தியம் அப்படிங்கிறது கைக்கு வாய்க்கு சரியாக போயிடுது. பெரிய அளவில் அவரால் இன்கம் கொண்டு வர முடியல. மூத்த பையன் காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறான். ஒரு 20 வயசு அவனுக்கு. அவனுக்கு ஒரு 2 தங்கச்சி இருக்குது. 18 வயசில் ஒரு தங்கச்சி, 16 வயசில் ஒரு தங்கச்சி இருக்குது. அப்பாவோட இன்கம் பத்தலை. முதல்ல பையனோட படிப்பை நிறுத்துகிறாங்க. வேறு வழியில் அந்த பையன் அங்கே வேலைக்கு போய் தான் ஆகணும். ஆனால் யோசிக்கிறாங்க, இதே ஊரில் இவனை வேலைக்கு அனுப்பிச்சா என்ன மாதிரி தானே இருப்பான், அவனால் பெரிய அளவில் சம்பாதிக்க முடியாது. தங்கச்சிகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அவன் கொஞ்சம் நிறைய சம்பாதிக்கணும். அப்போ அவன் வேறு ஊருக்கு போகணும். எங்கே அனுப்பலாம்? ஃபோன் போடுறார். தன்னோட ஒரே நண்பன் டேவிடுக்கு ஃபோன் போடுறார். டேவிட் அப்படிங்கிறவர் சென்னையில் இருக்கார். ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் தெரிஞ்ச உடனே அவர் ஆறுதல் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சி அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார். உன்னோட பையனை சென்னைக்கு அனுப்பு, என் வீட்லேயே இருக்கட்டும், நானே அவனுக்கு சென்னையில் ஏதாவது ஒரு வேலை வாங்கி தரேன், அவன் சம்பாரிச்சு உனக்கு அனுப்பட்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்பாவே முதல்ல யோசிக்கிறார். பஸ்ஸில் கூட அவனை தனியாக அனுப்பிச்சதில்லை. பக்கத்து ஊருக்கு கூட அவன் அவ்வளோவா போய் வந்து பழக்கம் கிடையாது. அவனை போய் எப்படி ஒரு சிட்டிக்கு அனுப்புறது அப்படின்னு யோசிக்கிறார். ஆனால் வேறு வழி இல்லை, ஏதாவது ஒன்று அங்கே செஞ்சு தான் ஆகணும். பையன்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி சென்னைக்கு போகணும்னு. முதல்ல அவன் முடியவே முடியாதுன்னு சொல்கிறான். இங்கிருந்தே நான் வேலை செய்கிறேன், இங்கிருந்தே நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இங்கேருந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரியுது. ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற நிலையிலேருந்து திடீர்னு எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப மெச்சூராக யோசிக்க முடியாது இல்லையா? அந்த நிலையில் அவன் கொஞ்சம் தயங்குறான். ஆனால் தங்கச்சிகளோட முகத்தெல்லாம் பார்க்கும்போது சரி நம்மளும் ஏதாவது செய்வோம், சரி அப்படின்னு அதுக்கு ஓகே சொல்லிடுறான். ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏற்றி விடுறதுக்காக அப்பா வர்றார். யாருமே வர வேணான்னு மறுத்தாலும் கூட அப்பா மட்டும் வந்துடுறாரு கூடவே. எப்போவுமே இந்த பையன்கிட்ட அவர் சிடுசிடுனே நடந்துக்குவார். கொஞ்சம் பாசம் காட்டிட்டா பையன் கெட்டு போயிடுவான் அப்படிங்கிறதுக்காக சிடுசிடுனே இருந்த ஒரு அப்பா தன்னை ஊருக்கு அனுப்பிச்சி வைக்கும்போது தன் மீது பாசம் காட்டும்போது அவனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகுது. அவனுக்கு ட்ரெயின் ஏற்றி விட்டுறாரு. இவன் அந்த படியில் நிற்கிறான். அப்பாவை பார்க்குறான். அவ்வளவு கம்பீரமாக இருந்தவர் முகம்லாம் வாடுது. இவனை பார்த்து அழுகிறாரு. ரொம்ப கஷ்டமாகுது இவனுக்கு. ட்ரெயின் அப்படியே மூவ் ஆகுது. கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் அப்பாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்பா அப்படியே அங்கே மறைஞ்சிடுறாரு. ரொம்ப தூரம் இவன் வந்துடுறான். ட்ரெயின் மூவ் ஆகிடுது. திரும்பி உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறான். எதுவுமே வேண்டாம், நம்ம இங்கேயே இருந்துடலாம், இங்கேயே இருந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தோணுது. எந்த அளவுக்கு அவன் ஃபீல் பண்ணுறான்னா, பக்கத்து ஸ்டேஷனில் இறங்கிடலாங்கிற அளவுக்கு யோசிக்கிறான். அம்மாவோட முகம், தங்கச்சிகளோட முகம்லாம் வரும்போது தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு ஒரு 20 வயது இளைஞன் சமாதானப்படுத்திக்கிட்டு சரி சென்னைக்கு போகலாம், ஏதாவது செய்யலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறான். கிட்டத்தட்ட 7-7.5 மணி நேரம் ட்ராவல். சென்னை வந்தாச்சு. முறையாக சென்ட்ரல் ஸ்டேஷனில் நிற்கிறான். அவனுக்கு பார்க்கும்போது அது அவ்வளவு பிரம்மாண்டமாக தெரியுது. எவ்வளோ பெரிய இடம் அப்படின்னு நினைக்கிறான். நிறைய ஜனங்க இருக்காங்க. அந்த நெரிசல் அவனுக்கு பிடிக்கல. ஆனால் அவன் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறான், எப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறான். அவனை பிக்கப் பண்ணுறதுக்காக டேவிட் அங்கிள் வந்துடுறாரு. ரிசீவ் பண்ணுறாரு. காரில் அழைச்சிட்டு போகிறாரு. போகும்போதே ஒவ்வொரு விஷயமா சொல்கிறாரு, இதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அவனுக்கு பிடிக்கல, ஊர் பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. அவன் என்ன நினைக்கிறான், கொஞ்ச நாள் இருந்துட்டு நம்ம கிளம்பிடலாம், ஊருக்கே போயிடலாங்கிற அளவுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே அவனோட இம்ப்ரெஷன் அப்படி தான் இருக்குது. வீட்டுக்கு போனவுடனே அவன் கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தவுடனே மேப் எடுத்து வைக்கிறார். சென்னை மேப்பை இது இங்கே இருக்குன்னு காட்டுறாரு. பெரிய இடம். இந்த இடத்துலேருந்து இங்கே போகிறதுக்கு ட்ரெயினில் போகலாம், இங்கெல்லாம் பஸ்ஸில் போகலாம், பஸ்ஸோட நேம் கொண்டு சொல்கிறாரு. எல்லாத்தையும் அவன் கவனிக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒன்றும் கூட புரியலை. அது டேவிட் அங்கிள் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவரோட ஒரு பிளாக் கலர் அம்பாசிடர் காரில் உட்கார வச்சுட்டு ஊர் முழுக்க சுற்றி காட்டுறார். எங்கே பார்த்தாலும் கூட்டம், நெரிசல், நிறைய டிராஃபிக்கு. சுத்தமாக பிடிக்கல அவனுக்கு பழக்கி விடணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே பஸ் ஏறி அந்த ஸ்டாப்பில் இறங்கிட்டு வா அப்போல்லாம் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்குறாரு. பஸ்ஸு ஏறி டிக்கெட் வாங்கி அந்த கூட்டல் நெரிசலுக்குள்ளே இருந்துட்டு வெளியில் வர்றதெல்லாம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அவனுக்கு. வெளியிலே போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறான்.
ஆனால் வேறு ஆப்ஷன் இல்லை, அவன் வேலைக்கு போகணும்ல. அவரும் நிறைய பேர்கிட்ட சொல்கிறாரு, சொல்லி வைக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் அவரே சில நேரத்தில் அழைச்சிட்டு போய் பார்க்குறாரு. ஆனால் வேலை செட் ஆகலை. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிடுது அவன் வீட்டில் வந்து தங்கிட்டே இருக்கான். அவனுக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. ஏன்னா யாரோ ஒருத்தருடைய வீட்டில் மாதக்கணக்கில் நம்ம தங்கியிருக்கோம், அவங்க நமக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் நமக்கு வேலை கிடைக்கல. அப்படிங்கும்போது அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த நிலையில் அவன் இருக்கான். எப்படியாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு இருக்கும்போது இப்போ டேவிட் அங்கிள் வந்து சொல்கிறாரு, உனக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது. அவர் வந்து ஒரு ரிட்டையர்ட் IAS ஆஃபீஸர். கொஞ்சம் என்னென்னா பங்க்சுவாலிட்டியை விரும்பக்கூடிய ஒரு மனிதர். நீ காலையில் 10 மணிக்கு எக்மோரில் இருக்கணும், அவரை போய் நீ மீட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறார். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறார். பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம், கரெக்ட் டயத்துக்கு நீ போயிடணும். இவன் கேட்குறான், எப்படி போகிறது அங்கிள் அப்படின்னு. இவன் அங்கிள்னு கூப்பிட்டு பழகிறதே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஏன்னா இது வரைக்கும் அவன் யாரையுமே அங்கிள்னே கூப்பிடல. அந்தளவுக்கு ஒரு வில்லேஜ் சைட்லேருந்து வந்திருக்கான். எங்கே போகணும்னு சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ வந்து நுங்கம்பாக்கத்துலேருந்து எலக்ட்ரிக் ட்ரெயினில் நீ வந்து எக்மோருக்கு போயிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இந்த 30 நாளில் என்ன ஆகுதுன்னா, ஒரே ஒரு தடவை மட்டும் இவனுக்கு பழக்கி விடணுங்கிறதுக்காக இவரே எலக்ட்ரிக் ட்ரெயினில் கூப்பிட்டு போய் வந்திருக்காரு. ஆனால் ஒரே ஒரு தடவை தான், பெரிய அளவில் அவனுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சரி அங்கிள் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். பங்க்சுவாலிட்டின்னு அவர் அடிக்கடி சொன்னதுனால 6 மணிக்கே நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. டிக்கெட் எடுத்துட்டான். ட்ரெயின் வந்துருச்சு. ஆனால் சரியான கூட்டம். அப்படியே திம்முன்னு எல்லாரும் ஏறுறாங்க. இவனால் உள்ளே ஏற முடியல, ட்ரெயினை மிஸ் பண்ணிடுறான். 1 இல்லை 2 இல்லை 3 ட்ரெயினை மிஸ் பண்ணிடுறான் அந்த கூட்டத்துக்கு பயந்துட்டே. அவனால் அந்த நெரிசலுக்குள்ளே போய் ஏற முடியலை. அந்த கூட்ட நெரிசல் அவனுக்கு பிடிக்கல. 3 தடவை ட்ரெயின் மிஸ் பண்ணியாச்சு. இப்போ 4வது தடவை இந்த ட்ரெயின் ஏறினா மட்டும்தான் 10 மணிக்கு எக்மோரில் போய் சேர முடியும். அதனால் இந்த ட்ரெயினில் எப்படியாவது ஏறிடணும் அப்படின்னு நின்றுட்டுருக்கான். இந்த தடவை கூட்டம் கம்மி தான். இந்த நின்றுட்டுருக்க நேரத்தில் அவனுக்கு ஊரோட ஞாபகம் வந்துடுது. ஏதோ ஒரு விஷயத்தை அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ட்ரெயின் வந்தது அவனுக்கு தெரியல. திடீர்னு சுதாரிக்கும் போது என்னாவது வந்த ட்ரெயின் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்குது. மனசு அவனுக்கு படபடன்னு அடிக்குது. ட்ரெயின் நிற்கும் போதே கூட்டத்தில் அவனுக்கு ஏற தெரியல. ட்ரெயின் மூவ் ஆகும்போது எப்படி அவனால் ஏற முடியும்? ரொம்ப கஷ்டப்படுறான். ஆனால் வேறு வழி இல்லை, அவன் ஏறி தான் ஆகணும். வேகமாக ஓடுறான். ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஏறிடுறான். அவனுக்கு வந்தது பாருங்க ஒரு சந்தோஷம். ஏதோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி அவனுக்கு ஒரு சந்தோஷம் வருது. கொஞ்சம் ஏறினதுக்கு பின்னாடி தன்னை தானே சமாதானப்படுத்திக்கிட்டு திரும்பி பார்க்குறான். எல்லாரும் இவனை வேற மாதிரி பார்க்குறாங்க. இவனை வந்து ஒரு மாதிரி விசித்திரமாக பார்க்குறாங்க. எந்த அளவுக்கு விசித்திரமாக பார்க்குறாங்கன்னா, வேற்று கிரகவாசி மாதிரி பார்க்குறாங்க. இவனுக்கு புரியல ஃபஸ்ட்டு. தப்பாக இது நம்ம ஏறிட்டோமோ, வேறு ட்ரெயினில் ஏறிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் எக்மோர்னு தான் போட்டிருக்கு. அப்புறம் ஏன் இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஊர் வந்துடுது. அவனோட ஸ்டாப் வந்துடுது. ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. அவனாக ஒரு ட்ரெயினில் வந்து ஏறி அவனோட டெஸ்டினேஷனுக்கு வர்றதுங்கிறது அவனுக்கு பெரிய விஷயமா தெரியுது. இறங்கலாம் அப்படின்னு இறங்கு போகும்போது யாரோ அவனோட தோள்பட்டையில் தட்டி கூப்பிட்றாங்க. திரும்பி பார்க்குறான். வெள்ளை கலர் சட்டை போட்டு ஒரு கருப்பு கலர் கோட் மாட்டிட்டு ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் தான் டிடிஆருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். டிக்கெட்டு தான் கேட்பாருன்னு எடுத்து டிக்கெட் அவனே நீட்டிடுறான். டிக்கெட்டை பார்த்த உடனே டிடிஆர் வந்து இவனோட காலரை பிடிக்கிறார். பயமாயிடுது. என்னாச்சு சார்? எதுக்கு சார் என்னோட காலரை பிடிக்கிறீங்க? என்ன ஒரு திமிரு உனக்கு, என்ன தைரியம்? செகண்ட் கிளாஸில் டிக்கெட் எடுத்துகிட்டு நீ ஃபஸ்ட் கிளாஸில் பயணம் பண்ணிட்டு வருவியா அப்படின்னு ஒன்று இவன் திணறி போகிறான். உண்மையிலுமே இந்த மாதிரி எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸுங்கிற விஷயம் இருக்கிறதே அவனுக்கு தெரியாது. அந்த விஷயத்தை டிடிஆர் கிட்ட கன்வே பண்ண அவனால் முடியல. நாக்கெல்லாம் அவனுக்கு பெறலுது, பேச முடியல, பயந்து போகிறான். ஒரு 20 வயசு பையன் டிடிஆர்கிட்ட மாட்டும்போது, அதுவும் தப்பு பண்ணிவிட்டு தப்பே செய்யாமல் மாட்டும்போது ஒரு மாதிரி ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி திணறான், பேச முடியல. அவனால் ஓரளவு அதை கன்வே பண்ணிடுறான். சரி, நான் வந்து ஊருக்கு புதுசு, எனக்கு தெரியாது, ஒரே ஒரு முறை தான் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்திருக்கேன், எனக்கு தெரியாது சார், அறியாமையில் நடந்துருச்சு, என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு. அதெல்லாம் டிடிஆர் காதுலேயே கேட்கல. அப்படியே காலரை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறார். அங்கே இவனுக்கு முன்னாடி 20 பேர் முட்டி போட்டு உட்காந்துருக்குறாங்க. அவங்கெல்லாம் டிக்கெட்டே எடுக்காமல் டிடிஆர்கிட்ட மாட்டினவங்க. அந்த 20 பேரை சுற்றி 4 போலீஸ் வந்து நிற்கிறாங்க. இவனையும் கொண்டு போய் அங்கே உட்கார சொல்கிறாரு. டிடிஆர் வந்து ஏதோ ஒரு பேப்பரில் ஒரு பர்டிகுலர்ஸ் மாதிரி எழுதி போலீஸ்கிட்ட கொடுத்தாச்சு, இவன் என்ன தப்பு பண்ணான் அப்படிங்கிறத எழுதி கொடுத்துட்டாங்க. அந்த போலீஸ் அதை படித்து பார்த்தோன்னா அவருக்கு சிரிப்பு வருது. அந்த பையன்கிட்ட விசாரிக்கிறார், என்னடா நடந்துச்சு? சொல்கிறான், சார் எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஒரே ஒரு தடவை தான் சார் நான் வந்திருக்கேன்.
ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்லாம் எனக்கு தெரியாது. அப்போவும் நான் உள்ளே ஏறணுன்னு எல்லோரும் என்னை வித்தியாசமாக பார்த்தாங்க. ஆனால் எதுக்கு பார்த்தாங்கன்னு கூட எனக்கு தெரியாது சார். நான் இவர்கிட்ட கன்வே பண்ணேன், இவர்கிட்ட நான் சொல்ல முயற்சி பண்ணேன், அவர் அதை நம்பலை சார். தயவு செஞ்சு நீங்களாவது ஏதாவது பார்த்து பண்ணுங்கள் சார், என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு கெஞ்சுறான். அப்படிலாம் விட முடியாதுப்பா, நீ உட்காரு, நீ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஏறுறது இல்லையா அப்படின்னு அந்த போலீஸ் வந்து கொஞ்சம் பாசமாக பேசுகிறார் இவர்கிட்ட. இவன் அப்படியே உட்காந்துடுறான். இவன் உட்காந்தோடனே பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அவங்க இப்போ என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. அவங்கக்கிட்டேயும் நடந்த விஷயத்த சொல்கிறான். இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி நான் தெரியாமல் ஏறிட்டேன், என்னோட அறியாமைனால இந்த தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, தனக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் இப்படி மாட்டிக்கிட்டேன்னு சொல்கிறது. இன்னும் கொஞ்சம் பேர் இந்த மாதிரி டிடிஆர் கிட்ட மாட்டிட்டு அங்கே வந்து உட்காடுறாங்க. புதுசாக வர்றவங்கெல்லாம் அந்த 20 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் அடிக்கடி மாட்டுறவங்க இந்த மாதிரி டிக்கெட் எடுக்காமல் வந்து. ஆனால் இவன் மட்டும்தான் புதுசு. அதனால் இவன் கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6-7 முறை இவன் இந்த விஷயத்த சொல்லிடுறான், இவன் எதனால் மாட்டினேன் அப்படின்னு சொன்னது. ட்ரைனிங் ஆகிடுது இவனுக்கு. தெளிவாக சொல்ல ஆரம்பிச்சிடறான், இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி அறியாமையில் வந்து நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு. இவன் இப்படி சொல்லும்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அச்சோ பாவம் பையனுக்கு தெரியல, இது கிராமத்துலேருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு கொஞ்சம் தைரியம் வருது. ஸோ நம்ம தெரியாமல் செஞ்சிட்டோம், தெரியாமல் செஞ்ச தப்புக்கு வந்து விட்டுருவாங்க அப்படின்லாம் நினைக்கிறான். கொஞ்ச நேரம் போலீஸே பார்த்து பேசிட்டு விட்டுருவாங்க அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இவனுக்கு. கொஞ்ச நேரத்தில் அந்த 4 போலீஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் எந்திரிக்க சொல்கிறாங்க. இவன் என்ன நினைக்கிறான், சரி விட போகிறாங்க போல அப்படின்னு. கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே உடம்பெல்லாம் விறுவிறுன்னு ஆகிடுது இவனுக்கு, வெடன்னு வந்துடுது. என்னது கோர்ட்டுக்கு போக போகிறோமா, கையில் விலங்க மாட்டி நம்மளை கூட்டிகிட்டு போவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறான். அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஒரு கோர்ட் இருக்குது, அங்கே போய் வந்து நம்மளை விசாரிப்பாங்க. சத்தியமாக அவனுக்கு அதுக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு கோர்ட் இருக்குங்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு அறியாமையில் இருக்கிறான். ஆனாலும் பயமாக இருக்குது, அவனுக்கு என்ன சொல்லுவாங்களோ, ஒருவேளை ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்களோ அந்த அளவுக்கு யோசிக்கிறான். ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு தைரியம், ஏன்னா நம்ம தெரியாமல் தானே செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. கோர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு, இப்போ ரயில்வே கோர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஜட்ஜு வந்து உள்ளக்குள்ளே வர்றார். அந்த மற்றவங்கெல்லாம் ஆல்ரெடி அடிக்கடி வர்றவங்க, ஃபைன் கட்டவங்க தான். ஆனால் இவன் மட்டும் பார்க்குறதுக்கு புதுசாக இருக்கிறான். ஜட்ஜு வந்து இவனவே முதல்ல கூப்பிடுறாரு. போய் கூண்டுக்குள்ளே போய் நிற்கிறான், அந்த போடியத்தை இப்படி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான். என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ஜட்ஜு கேட்குறாரு. இப்போ 7 தடவை இது வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டான் இல்லையா, கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டான், விஷயத்தை தெளிவாக சொல்கிறான். சார் நான் ஒரு கிராமத்துலேருந்து வரேன், எனக்கு இது போல் இந்த நகரத்தில் வந்து அவ்வளோ எனக்கு வந்து பரிச்சயம் கிடையாது. ஒரே ஒரு முறை தான் நான் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போயிருக்கேன். அதில் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்னு இப்படி 2 விதமாக இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கும்போது ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருந்தது, ஏதோ ஒரு பெட்டியில் ஏறணும் அப்படிங்கிறதுக்காக நான் உள்ளே ஏறி வந்துட்டேன். அப்போவும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்னை வித்தியாசமாக பார்த்தாங்க, ஆனால் அது எனக்கு புரியலை. டிடிஆர் சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியும் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்னு ஒரு விஷயம் இருக்கிறதாக. நான் அறியாமையில் நான் வந்து செஞ்சது தான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு விட்ருங்கன்னு தெளிவாக பேசுகிறான். ஆனால் அவன் அப்பாவி அப்படிங்கிறது ஜட்ஜுக்கும் புரியுது. அவர் வந்து பாவமாக பார்க்குறாரு. இவனே ஒரு முடிவுக்கு வந்துடுறான், சரி நம்மளை பாவமாக பார்க்குறாங்க, நம்மளை மன்னிச்சு விட போகிறாங்க அப்படின்னு. ஆனால் ஜட்ஜு தெளிவாக சொல்கிறார், ரயில்வே ரூல்ஸ் படி தெரியாமல் செஞ்ச தவறுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் எதுவும் எழுதி வைக்கல. தப்பு தான். ஈவன் அண்ட் இக்னோரன்ஸ் இஸ் டு பி பனிஷ்ட் அப்படின்னு சொல்கிறார். அவனுக்கு எதுவுமே புரியலை. சரி இப்போ என்னை விட மாட்டிங்களா அப்படின்னு மட்டும் கேட்குறான். இல்லைப்பா, நான் வேணா ஒன்று பண்ணுறேன், நீ செஞ்ச தப்புக்கான தண்டனையை குறைச்சி வேணா கொடுக்குறேன், வேறு என்னால் எதுவுமே பண்ண முடியாது, ரொம்ப குறைவாக கொடுக்குறேன், 500 ரூபா ஃபைன், அதோட நீ அதை கட்டலை அப்படின்னு சொன்னால் நீ 1 மாதம் வந்து ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு வேர்க்குது. சார் நான் தான் சொல்கிறேனே, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், உண்மையிலுமே எனக்கு தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் இப்படி ஒரு கோர்ட் இருக்குது, இதுக்குன்னே ஒரு கோர்ட் இருக்குன்னே எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்லாம் சொல்லி பார்க்குறான். ஆனால் ஜட்ஜு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு, 500 ரூபா தானே ஃபைன் நான் சொல்லியிருக்கேன், அதை நீ கட்டிட்டு நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. பேக்கெட்டை பார்க்குறான், பேக்கெட்டுக்குள்ளே 30 ரூபா இருக்குது, அதில் ஒரு 10 ரூபா கிழிஞ்சிருக்கு. 500 ரூபாய் அவனால் எப்படி கொடுக்க முடியும்? ரொம்ப கஷ்டமாகுது அவனுக்கு. அவன்கிட்ட இல்லை அப்படிங்கிறத வந்து அவன் முகமே சொல்லுது. இப்போ ஜட்ஜு கேட்குறாரு, உன்கிட்ட பணம் இல்லையா? சொல்கிறான், என்கிட்ட இல்லை, 500 ரூபாலாம் என்கிட்ட இல்லை, நானே இந்த ஊருக்கு வந்து பொழைக்கிறதுக்காக தான் வந்தேன், நான் வந்து இப்படி 500 ரூபா என்னால் எப்படி கொடுக்க முடியும், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். இல்லை நீ கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அங்கே ஏற்கனவே ஒரு போலீஸ் இவன்ட்ட கொஞ்சம் பாசமாக பேசினார் இல்லையா, அந்த போலீஸ்கிட்டையே இவனுக்கு யாரை தெரியும் அப்படின்னு பாருங்கள், அவங்கள ஃபோன் பண்ணி வர சொல்லி ஃபைனை வாங்கிட்டு இந்த பையனை விட்டுருங்க அப்படின்னு ஜட்ஜு சொல்லிடுறாரு. அந்த போலீஸ் இவனை அழைச்சிட்டு அப்படியே வெளியில் வராரு. யார் இந்த ஊரில் உனக்கு யாரை தெரியும்? டேவிட் அங்கிள் எனக்கு தெரியும். சரி அவரோட நம்பர் சொல்லு. நம்பர் இவனுக்கு தெரியும்.
ஆனால் சொல்ல மாட்டேங்கிறான். உனக்கு வெக்கமாக இருக்குது, நான் போய் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னால் அது என்ன ஆகுறது, அது ரொம்ப அசிங்கமாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறான். உடனே இவனுக்கு தெரியல அப்படின்ன உடனே போலீஸ் வந்து இப்படி சொல்கிறார், என்னப்பா சின்ன பையனாக இருக்கிற இதை கூட நீ வந்து தெரிஞ்சு வச்சுக்க மாட்டேன், அந்த நம்பர் கூட உனக்கு வந்து ஞாபகம் இருக்காதா அப்படின்லாம் பேசுகிறாரு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே வந்து டெலிஃபோன் பூத் இருக்குது, அங்கே வந்து ஒரு புக்கு இருக்கும், அந்த புக்கில் உங்கள் அங்கிளோட அட்ரஸை பார்த்தேன்னு சொன்னால் நம்பரை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கையை திருகிட்டு அப்படியே நிற்கிறான். போலீஸ்க்கு புரிஞ்சிருது, அவன் வந்து சொல்கிறதுக்கு வந்து தயங்குறான், அவங்களுக்கு தெரிஞ்ச அசிங்கமாயிடும்னு நினைக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சவொடனே அந்த போலீஸ் வந்து இப்படி சொல்கிறார், நீ ஏன் தயங்குறன்னு எனக்கு தெரியுது, இதெல்லாம் தெரிஞ்சு அசிங்கமாயிடும்னு நினைக்கிறது தானே. இந்த மாதிரி கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வரும்போது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனால் சொந்த காலில் நிற்கணும் தம்பி, இதுக்கெல்லாம் வந்து பயப்படக்கூடாது. அவனுக்கு அப்படியே அழுக வருது, அவனை என்ன பண்ணுறதுனே அவனுக்கு தெரியல. 500 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய காசு இல்லையா, அதனால் அவன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் அழுத உடனே அந்த போலீஸ் வந்து இப்படி சொல்கிறார், அழுகாத, இந்த 500 ரூபா அவர் பேக்கெட்லேருந்து எடுத்து கையில் கொடுக்குறார், இதை கொண்டு போய் கட்டிடு, என் பேர் பரமசிவம், நான் இங்கே தான் எப்போவுமே இருப்பேன், உன்னால் எப்போ இந்த பணத்தை சம்பாதிக்க முடியுதோ சம்பாரிச்சிட்டு வந்து என்கிட்ட கொடு, சொந்த காலில் நிற்கணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறார். அவனுக்கு அப்படியே அவரோட காலை பிடிச்சி வந்து நன்றி சொல்லணும்னு தோணுது, ஆனால் அவன் அதை செய்யலை. அப்படியே அடி மனசுலேருந்து ஒரு நன்றியை வந்து அவன் சொல்கிறான், ரொம்ப ரொம்ப நன்றி சார், இந்த உதவியை நான் வந்து மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபைனை கட்டிட்டு வெளியில் போகும்போது மனசுக்குள்ளே ஒரு விஷயத்த நினச்சிக்கிறான். மணி 12:30 ஆகிடுது, அந்த ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸரை அவனால் பார்க்க முடியாது. டேவிட் அங்கிள் எனக்கு வேலை வாங்கி தரலன்னா என்ன, நானே நீ வேலையை தேட போகிறேன் அப்படின்னு ரொம்ப தைரியமாக வேலையை தேட போகிறான். இப்போ இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு விஷயம் படிச்சிருக்கேன். இந்த சமுதாயத்தில் 4 பேரில் ஒருத்தர் வந்து உதவக்கூடிய அந்த எண்ணத்தில் இருப்பாங்களாம். 4 பேரில் ஒருத்தர் நல்லவராக தான் இருப்பாங்க. இப்போ சாதிக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, அந்த 4 பேரில் ஒருத்தரை நம்ம சந்திச்சிட்டாலே போதும், அவங்க நம்மளை வாழ்க்கையில் அப்படியே தூக்கி விட்டுருவாங்க. எனக்கு இந்த கதையில் பர்டிகுலராக பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த போலீஸ் பரமசிவம் அவர் உண்மையிலுமே பாராட்டுக்குரியவர் தானே. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது உண்மையிலுமே பாராட்டுக்குரிய விஷயந்தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பல பேருக்கு பல விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். தெரியாததை தெரிந்து கொள்வது தான் பயிற்சி. அந்த பயிற்சி பல இடங்களில் பல பேருக்கு இலவசமாகவே கிடைக்கிறது. நாம் என்ன நினைக்கிறோமோ அது நம்மை வந்து சேரும். யார் மூலியமாகவோ நமக்கு அந்த உதவிகள் கிடைக்கும். எனவே எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தால் வெற்றி நிச்சயம்.